பகல் வெளிச்சம் வரும் வரைக்கும் கப்பல்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு ராணுவம் உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களுக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. பகல் வெளிச்சம் வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வரைக்கும் கப்பல் நடமாட்டங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் ராணுவம் தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக கப்பல்களில் இருக்கக்கூடிய அந்த விளக்குகளை முழுமையாக அணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடல்வழி மூலியமாக இந்தியா தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குஜராத் மாநிலத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விடியும் வரை கப்பல்களில் விளக்குகளை அணைக்க வேண்டும் எனவும் கப்பல்களை அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம், அதாவது அங்கு நிறுத்தி வைக்கக்கூடிய கப்பல்கள் வேறு எங்கேயும் கொண்டு செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விடியும் வரை தற்பொழுது நேற்று இரவு அவர்கள் கப்பலை எங்கே நிறுத்தினார்களோ அங்கேயே இருக்க வேண்டும் எனவும் கப்பல்களில் இருக்கக்கூடிய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய உட்புறம் உள்ளிட்ட அனைத்து வகையான விளக்குகளை அணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல பகுதிகளில் மின்சாரம் பிளாக் அவுட் என கூறக்கூடிய அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடற்படை தளம் மூலியமாகவும் தொடர்ந்து இந்தியா தக்க பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் முன்பு குறிப்பிட்டது போலவே பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை தொடர்புபடுத்தி இருக்கிறது. இந்தியா உலக நாடுகளுக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இன்றைய தினம் அவர் பேசியிருந்தார். இந்தியாவால கொல்லப்பட்ட அனைவருமே பயங்கரவாதிகள், அதாவது இந்த ஆபரேஷன் செந்தூர்ல பாகிஸ்தான்ல 100க்கும் மேற்பட்ட இறந்திருக்கிறார்கள், அவர்கள் அனைவருமே பயங்கரவாதிகள் எனதான் அவர் இன்றைய தினம் அவர் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் மீதோ மத வழிபாட்டு தலங்கள் மீதோ எந்த விதமான தாக்குதல்களையும் இந்தியா நடத்தவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை தான் வெளியுறவுத்துறை செயலாளர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பா மற்றும் ஒரு தகவலை அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகர், குஜராத் மாநிலங்கள் உள்ளிட்ட அந்த மாநிலங்கள்ல 15 இடங்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சி செய்ததாகவும் அதனை அனைத்தையுமே இந்திய ராணுவம் ஒருங்கிணைந்து முறியடித்ததாகவும் விங் கமாண்டர் வியோமிகா சிங்கும் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு தொடர்ந்து போர் ஒப்பந்தத்தை மீறி சிந்தூருக்கு பிறகாக ஒரு போர் ஒப்பந்தம் என்பது அதற்கு பிறகாகவும் எல்லைகள்ல பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதலை நடத்தி அந்த எல்லை பகுதிகள் மொத்தம் 10 எல்லை பகுதிகள், அந்த ஜம்மு காஷ்மீர்ல 10 எல்லை, அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் 10 இடங்கள் இருக்கு. எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு, சம்பா, கதுவா, பூஞ்ச், ராஜோரி, உதம்பூர், ரியோசி, ரம்பன், தோதா, கிஷ்வார் உள்ளிட்ட 10 இடங்கள் இருக்கு. இந்த 10 இடங்கள்லையுமே இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதாவது பாகிஸ்தான் தான் சொல்றாங்க, பாகிஸ்தான்ல இந்தியா ஆபரேஷன் சிந்தூரின் பொழுது பொதுமக்கள் மீதும் தங்களுடைய மத வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கூறினாங்க. ஆனா பாகிஸ்தான் தான் தற்பொழுது அந்த பாரமுல்லா பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே பாகிஸ்தான் தற்பொழுது முன்பாக தாக்குதலை நடத்தியிருந்தனர். அதனாலதான் அந்த பாரமுல்லா, அதே போல உதம்பூர், ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து அந்த பகுதிகளில் ஆல்ரெடி பிளாக் அவுட் செய்யப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த பகுதிகளில் சைரனும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகர் ஆகிய குஜராத் ஆகிய மாநிலங்கள் தான் பாகிஸ்தானுடைய எல்லைகளை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களமா இருக்கு. ஒரு பக்கம் ராணுவம் அந்த இடத்துல முப்படைகளும் ஒருங்கிணைந்து அந்த இடத்துல பாதுகாப்பை பலப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட மாநில காவல்துறையினரும் கைகளில் துப்பாக்கி ஏந்தி அந்த பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவு ஒரு நீண்ட இரவாக தற்போது சென்று கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கோ சிவிலியன்ஸ் யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. பாகிஸ்தான் இரவு எந்த நேரத்துல தாக்குதல் நடத்தினாலும், வான்வெளி தாக்குதல் ஆகட்டும் அல்லது ட்ரோன் தாக்குதல், ஏவுகணை உள்ளிட்ட எதன் மூலியமாக தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில முப்படைகளும் ஒருங்கிணைந்து தற்பொழுது தொடர்ந்து கண்காணிப்பில் எல்லைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. மாநில காவல்துறையினரும் கைகளில் துப்பாக்கி ஏந்தி தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இருக்கிறது. தொடர்ந்து ஒரு நீண்ட இரவாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பா பாகிஸ்தானுடைய ஒரு பிரதமர் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றிருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவுடைய தாக்குதல் என்பது இருந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஒரு பதுக்கு குழியில் பதுங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியும் மாற்றப்பட்டிருக்கிறார், அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற தகவல்கள் கூட கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியா தற்பொழுதுதான், அதாவது இன்று இரவுதான், அதாவது தொடர்ந்து இந்தியா அந்த பகல்கம் தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகாக ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் கூட முகாம்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது, ராணுவ முகாம்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது. தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த ட்ரோன் தாக்குதலை தொடங்கியதற்கு பிறகாக தான் இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இன்று இரவுதான் இந்தியா தக்க பதிலடியை கொடுக்க தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில
பாகிஸ்தான் பிரதமர் இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அவர் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பதில் தாக்குதலுக்கு பதில் தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா அதே வேளையில எல்லைகள்ல தொடர்ந்து பாதுகாப்பையும் அதிகரித்து இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான்ல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் நகர்ல இந்த கோட்டா நகர்ல ராணுவத்திற்கும் அந்த பாலசிஸ்தான் விடுதலை குழுவினருக்கு இடையே அவங்க இருந்ததுக்கு இடையே ஒரு மோதல் போக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவ தளபதி மாற்றப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரதமரும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இந்தியா ஒரு பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதனை எதிர்கொள்ளாமல் பாகிஸ்தான் தற்பொழுது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல முன்பு, அதாவது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி முன்பு குறிப்பிட்டது போலவே பாகிஸ்தான் தான் இந்த பிரச்சனையை பெரிதாக முயற்சி செய்கிறது, இந்தியா பதிலடி மட்டுமே கொடுத்துக் கொண்டிருக்கிறது என தெரிவித்தார். அதே போல மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்பு கூட ஒரு குறிப்பிட்டார். அதாவது இந்த பிரச்சனையை பாகிஸ்தான் கைவிட வேண்டும், பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் கூடிய பட்சத்துல இந்தியாவும் தக்க பதிலடி கொடுக்கும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று காலை ஒரு ஒன்றை பதிவிட்டிருந்தார். இன்று நடைபெற்ற அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் கூட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்கிறது எனதான் அனைத்து கட்சி கூட்டத்திலுமே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்போம் எனவும் அனைத்து கட்சிகளும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக இந்தியா என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என குடியரசுத் தலைவரிடம் விளக்கமும் அளித்திருக்கிறது. தொடர்ந்து தற்போதைய சூழல்ல எல்லை பகுதிகளில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது விவரங்களை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டறிந்து வருகிறார். ஆபரேஷன் சிந்தூர் 3.0 என்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இன்று வெளியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாகிஸ்தான் பகுதிகளில் இந்தியாவும் தக்க பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. கராச்சி அதாவது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கராச்சி மிகப்பெரிய ஒரு வணிக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கராச்சி துறைமுகம் மீது இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. 1971 ஆண்டுக்கு பிறகாக கராச்சி மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை கடற்படை மூலியமாக, அதாவது இந்தியாவுடைய INS விக்ராந்த் போர்க்கப்பல் மூலியமாக இந்த தாக்குதலை துல்லியமாக நடந்திருக்கிறது. அதாவது முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகாக ராஜஸ்தான், பஞ்சாப், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த J-17 அதே போல F-16 உள்ளிட்ட 3 போர் விமானங்கள், பாகிஸ்தானுடைய 3 போர் விமானங்கள் என்பது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் பதில் இந்தியாவை தாக்குதல் நடத்துவதாக வந்த அனைத்து முயற்சிகளுமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முப்படைகளும் ஒருங்கிணைந்து பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் எந்த வழியாக, அதாவது விடியும் வரை பாகிஸ்தான் எந்த வழியாக தாக்குதலை கொண்டு வந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அனைவருமே ஒருங்கிணைந்து தற்பொழுது பாதுகாப்பை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது முதல்ல ட்ரோன் தாக்குதலை தொடங்கியது பாகிஸ்தான். அதாவது ஜம்மு, உதம்பூர், அக்னூர், பதன்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் முதலாக ட்ரோன் இன்று ஒரு 8 மணி அளவுல ட்ரோன் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். அதன் பிறகாக J-17 அதே போல F-16 உள்ளிட்ட 3 பாகிஸ்தானுடைய போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. அதன் பிறகாக தான் பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்ல இந்தியா பதில் தாக்குதலை கொடுக்கிறாங்க. அதன் பிறகாக லாகூர், சியால்கோட் உள்ளிட்ட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மீது இந்தியா குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது. தொடர்ந்து கராச்சியுடைய துறைமுகம் மீதும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இப்படி பாகிஸ்தான், அதாவது முன்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னது போலதான், பாகிஸ்தான் அமைதியாக இருக்க வேண்டும், பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கக்கூடிய பட்சத்துல இந்தியாவும் தக்க பதிலடியை கொடுப்போம் என ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த போல தற்பொழுது இந்தியாவும் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் இந்தியாவுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய உலக அதிசயமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால்களுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மும்பைக்கும் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பிரதமர், குடியரசுத் தலைவர்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சார்ந்த அந்த தனிநபர்கள் தாக்குதலுக்கு யாரும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏற்கனவே இந்திய அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லை பகுதிகளில், எல்லை கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அது நடத்தக்கூடிய அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய பாரமுல்லா அப்படிங்கிற பகுதி பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அருகே பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தியிருப்பதன் காரணமாக பாரமுல்லா, உதம்பூர், ஜம்மு ஆகிய பகுதிகளில் அதாவது சைரன் தொடர்ந்து ஒழிக்கப்பட்டு வருது. அதாவது மாலையை ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இன்று மாலையை ஏற்கனவே போர்க்கால ஒத்திகையின் பொழுது
பொழுதே மின்வெட்டு துண்டிக்கக்கூடிய பட்சத்தில் பொதுமக்கள் அதனை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று மாலை முதலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதாவது மாலை 7 மணி அளவு மின்வெட்டு என்பது முழுமையாகவே துண்டிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் பொழுதோ அல்லது வேறு ட்ரோன் மூலியமாக தாக்குதல் நடத்தும் பொழுது எளிதாக கணிக்கக்கூடிய வகையும் காரணமாக ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் மின்வெட்டு என்பது துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் தான் பாகிஸ்தான் ஒரு 4 இடங்கள்ல ட்ரோன் தாக்குதலை தொடங்கினார்கள். அன்று ட்ரோன் தாக்குதலுமே நம்ம இந்தியாவுடன் தக்க பதிலடி கொடுத்து அந்த ட்ரோன் தாக்குதலுமே முறியடிக்கப்பட்டது. பாகிஸ்தான் தொடர்ந்து அனைத்து வகைகளையும் மேற்கொண்டிருந்த அனைத்து முயற்சிகளையுமே இந்திய ராணுவம் தகர்த்திருக்கிறது. தொடர்ந்து எல்லைகள்ல பாதுகாப்பையும் பலப்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இந்த இரவு முழுவதுமே ஒரு நீண்ட இரவாக கடந்து கொண்டிருக்கிறது. விடியும் வரை எந்த விதமான பாதிப்பும், அதாவது ஆபரேஷன் சிந்து என்பது நேற்று அதிகாலை நடந்தது. நேற்று இரவே நாட்டு மக்களிடையே ஒரு கேள்வி என்பது எழுந்தது. பாகிஸ்தான் இது தொடர்ந்து ஒருவேளை இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் இன்று இரவு 8 மணி அளவுதான் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதலை தொடங்கினார்கள். அதன் பிறகாக பாகிஸ்தானுடைய 3 போர் விமானங்கள் என்பது இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதன் பிறகாகத்தான் இந்தியா பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் தாக்குதலை தொடங்கியது. அதன் பிறகு இஸ்லாமாபாத் பிறகாக லாகூர், அதே போல சியால்கோட், கராச்சி துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இந்திய ராணுவமும் தக்க பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எல்லைகளில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருவதன் காரணமாக பொதுமக்கள் தேவையில்லாமல் அச்சப்பட தேவையில்லை எனவும், அதேவேளை யாரும் தவறான தகவல்களையோ வீண் வதந்திகளையோ பரப்ப வேண்டாம் என ஏற்கனவே இந்த 4 மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாநில அரசு ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிறது. காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகர், குஜராத் ஆகிய மாநிலங்கள்ல, ஏன்னா இந்த மாநிலங்கள் தான் பாகிஸ்தான் எல்லைகள்ல ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதிகளில் தேவையில்லாமல் வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும், அதாவது போய் ஏதாவது பொது வெளியில் ஏதாவது ஒரு பை கிடக்கிறது என்றால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த 5 மாநிலங்கள், அதே போல ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் தேவையில்லாமல் ஒரு இடத்துல ஒரு பை கிடக்கிறது அல்லது பொய் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 மாநிலங்கள், அதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய 10 பகுதிகள் ஆகியவர்களுக்கு உதவி எண்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைய இரவு முழுவதுமே என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் கேட்டிருந்து வருகிறார். பலப்படுத்தி இருக்கிறது. முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் பிரதமர் தற்பொழுது பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி மாற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பிரதமர் பதுங்கு குழியில் பதுங்கியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பதிலடியை பாகிஸ்தான் எப்படி அதனை எதிர்கொள்ள போகிறது இதன் பிறகாக அதனை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. முதல்ல தாக்குதலை இந்தியா தொடங்கலை அப்படிங்கிற பட்சத்திலும் கூட ட்ரோன் தாக்குதலை முதலாக இன்று இரவு 8 மணி அளவில் உதம்பூர், ஜம்மு, அன்னூர், பாகல்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கியது. அதன் பிறகாக J-17, F-16 உள்ளிட்ட பாகிஸ்தானுடைய 3 போர் விமானங்களை இந்தியா சுற்றி வீழ்த்தியது பிறகாக தான் பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இந்திய ராணுவம் பதிலடியை தொடங்கியது. அதன் பிறகாக தொடர்ச்சியாக மற்ற இடங்களிலுமே தொடர்ந்து தாக்குதலை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது எல்லைக்கோட்டு பகுதிகளில் பொதுமக்கள் அருகே வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகாக ஜம்மு, உதம்பூர், பாரமுல்லா ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து அந்த இரவு நேர அந்த ஆபத்து காலத்திற்கான சரி நிமிடம் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ராணுவத்தினர் தொடர்ந்து இணைப்புல இருங்க, நாம பேசலாம்.